ஹாய் வெல்கம் டு க்ரோ இட் ரிப்பீட் வித் மீ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தப்போ நாங்கள் ஃப்ளவரிங் சீடிங் எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு காட்டியிருந்தேன். அப்புறம் என்னென்ன சீட்ஸ் போட்டிருந்தேன் அதையும் காட்டியிருந்தேன். ஸோ அதோட அப்டேட் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அது காட்டுறது வந்து சன்ஃப்ளவர் வந்து நல்ல முளப்பு வந்திருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து ஜினியாவும் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஜினியா வந்து ஆக்சுவலாக போட்டு 2 டேஸ்லேயே எங்களுக்கு நல்லா அந்த ஸ்ப்ரவுட் வந்துருச்சு. சன்ஃப்ளவர் வந்து ஜினியாவுக்கு அடுத்த நாள் முளப்பு வந்துச்சு. பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. பட் ஆல்மோஸ்ட் அதுவும் வர்ற மாதிரி தான் இருந்தது. பட் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பட் அதுவும் இன்னொரு 2-3 டேஸில் கன்ஃபார்ம் எல்லாமே வந்துடும். நாங்கள் எங்கள் கார்டன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லி ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் கார்டன் எங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் கார்டனில் வந்து அத்திப்பழம் நிறையா விழுந்திருந்தது. பட் ஆனால் அது எங்கேருந்து வந்தது, அத்தி மரமே நம்ம வீட்டில் இல்லை, எப்படி இது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு பழம் அந்த மாதிரி இருந்தது. சரி இது எங்கே தான் விழுந்திருக்கு, ஏன் இப்படி வருது, அணில் இங்கே மட்டும் தான் கொண்டு வந்து போடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸில் வந்து நாங்கள் அதை எங்கே இருக்குன்னு தேடினோம். கடைசியில் விழுந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு மரம் முளைச்சி அங்கே ஒரு அத்திப்பழம் இருந்தது. இது அத்திப்பழம் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. கடைசியில் நெட்லலாம் போட்டு பார்த்தப்போ இது அத்திப்பழம் மாதிரி தான் இருந்தது. கடைசியில் இது அத்திப்பழம் மரம் எங்கள் வீட்டில் எப்படி முளைச்சதுனே தெரில. உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.